My dear students, welcome back to Nurses Profile Medical Channel. தமிழ்நாடு MBBS BDS round 2 counseling நமக்கு முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குது அப்படின்னா நீங்க அதுல ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 30/9/2025 வரை டைம் கொடுத்திருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 30ஆம் தேதிக்கு முன்னாடி அங்க உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி காலேஜ்ல என்ன செய்யுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டுல தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு எப்ப நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவோட கவுன்சிலிங்க பொறுத்தவரை ரவுண்ட் 3 நமக்கு எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி செப்டம்பர் தொடங்கி 5ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் நமக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட கவுன்சிலிங் நடக்குது. சோ ஆல் இந்தியா கோட்டாவோட ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கோட ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. 8ஆம் தேதி என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. சோ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 29 செப்டம்பர் கவுன்சிலிங் தொடங்கி 5 அக்டோபர் வரைக்கும் கவுன்சிலிங், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து நடக்குது. அண்ட் அதே நேரத்துல ரிசல்ட் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு எப்போ டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3 பொறுத்தவரையில நமக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ள நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா டைம் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளோட தமிழ்நாட்டுல ரவுண்ட் 3 MBBS கவுன்சிலிங் நமக்கு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பொறுத்தவரையில நமக்கு MCCயோட அப்டேட் படி எந்த டேட்ல நடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நமக்கு வந்து 15ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து 25ஆம் தேதிக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. சோ நமக்கு ரவுண்ட் 2 தமிழ்நாடுல எப்ப MBBS நடந்துச்சு அப்படின்னா 16ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து நடந்திருக்குது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்குது. சோ 16ஆம் தேதி நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரவுண்ட் 3 கவுன்சிலிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தவரையில அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி இந்த கவுன்சிலிங் தொடங்கி ஒரு 15-16ஆம் தேதிக்குள்ள முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ தமிழ்நாடை சேர்ந்த மாணவர்கள் இந்த ரவுண்ட் 3 MBBS BDS கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா சோ உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து 7ஆம் தேதி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. சோ கவுன்சிலிங்க்கு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் நம்மளோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ.